ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கனவா கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருள் பார்த்துடலாம். கனவாவோட தோல்லாம் நீக்கி சுத்தமாக அந்த மை அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா 5-6 தடவை கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. பேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா பொரியணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நமக்கு எடுத்து வச்சிருக்க கனவாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கனவாவுக்கு மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக 65 மசாலா அது கொஞ்சம் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கனவாவுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்லை. கனவாலேருந்தே நிறையா தண்ணி விட்டுருக்கு. இதுவுமே போதுமான அளவு தான். இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறலாம். இது நல்லா வேகணும். 10 நிமிஷம் கனவா வெந்தாலே போதும், இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ மல்லி இலைகள் தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான கனவா கிரேவி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.